இன்னும் ஒன்று பண்ணணும். கிளச்சு மிதிச்சிங்க, பிரேக்கை மிதிச்சிங்க, இன்னும் ஒன்றும் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். வண்டியில் ஏறி உட்காந்துட்டீங்க, ஏறி உட்காந்து கிளச்சை முடிச்சிங்க, பிரேக்கை பிடிச்சிங்க, ஃபஸ்ட்டு சீஜ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒன்று மட்டும் விட்டுட்டீங்க. அது மட்டும் அதை தான் மறக்கவே கூடாது. ஆமாம் ஆமாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்துருக்கு, ஹேண்ட் பிரேக் எடுத்துருக்கு, அவன் போடவே இல்லை. இப்போ வண்டி இருக்கும்போது ஹேண்ட் பிரேக் பண்ண முடியல. இது லிவர் இங்கே இருக்கிறங்காட்டி நான் உங்களை அதை கம்பேர் பண்ணுறது இல்லை. லிவர் இந்த இடத்துல இருந்தாலும் உங்களை திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பிரேக்கை விட்டுருங்க ப்ரோ, அவ்வளோதான். நீங்கள் ஓடணும்னு முடிவு பண்ணி நான் பிரேக்கை விட்டுருங்க. அவன் இண்டிகேட்டர் பண்ணாங்க. கிளச்சையும் விட்டுருங்க, அவ்வளோதான். வண்டி மூவ் ஆகிட்டா விட்டுருங்க. சரிங்களா? நம்ம இந்த ட்ராக்லேயே போகலாம். ஆட்டா நிற்குது இல்லைங்க, அதை தாண்டி நிறுத்திங்க, தாண்ட உடனே நிறுத்தி. சரிங்களா? விட்டுருங்க, அவ்வளோதான். அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. மூவ் பண்ணுவோம். ஏன் நிறுத்த சொன்னு புரியுது? ஏன் எடுத்துட்டு புரியுதா? ஏன் நிறுத்த சொன்னு புரியுது? தெரியுது. ஸ்டார்டிங் தாங்க வர மாட்டேங்குது. நீங்கள் பிரேக் விட்டிங்கன்னா வந்துடும். பிரேக் விட்டால் ஃபுல்லாக பிரேக் விட்டால் தானே வண்டி ஓடும். பிரேக் விட்டுருங்க, போதா வண்டி ட்ரை பண்ணுங்க. ஓகே, பிரேக் டைமிங் அவ்வளோதான். சரிங்களா? அதை விடாதீங்க. அது வரமாட்டேங்குது, அது வரும். பிரேக் விட்டுருங்க, போதா வண்டி ட்ரை பண்ணுங்க. நமக்கு இங்கேயே அரை மணி நேரம் கிளாஸ் போனால் பரவாயில்லைங்க. எனக்கு இந்த ஸ்டார்டிங் தாங்க ப்ராப்ளமாகவே இருக்குது. பிரேக் விட்டுருங்க. நான் சொல்கிறது மெயின் செட் புரியுதா உங்களுக்கு? வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னுடைய காலை பாருங்கள், கிளச்சு பிரேக் தான் இருக்குது. கரெக்டாக போதுதா? போதும். போதுதா? போதுதா? போதும். போதுதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது புரியுதா? புரியுது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உட்காரு. ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளச்சில் கால் வச்சுருக்கேன், பிரேக்கில் கால் வச்சுருக்கேன். கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக்கை விட்டால் தான் வண்டி போகும். நீங்கள் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா போகாது. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போகாது. மனசில் சொல்கிறத விட்டுட்டு இந்த காலுக்கும் இந்த காலுக்கு வேலை கொடுங்க. சரிங்களா? சீட்டு முன்னால் இருக்கு. பிடிச்சிக்க, நான் கால் எடுத்துக்கிறேன். போகலாம். வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது, பட் கியர் போடணும். நீங்கள் பிரேக்கில் தான் கால் வச்சுருக்கீங்க. எடுத்துட்டேங்கண்ணா, புரியுதா? கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 அந்த 3ல் நிறுத்துங்க கிளச்சை. போகுதா? போதும். அப்படியே ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் ஒன்றுமே பண்ணலாம். நான் பிரேக் பிடிச்சி நிறுத்திட்டேன். நம்ம மறுபடி ரிவைண்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் கிளச்சை பிடிக்க போதுங்களா? விட்டுருங்க, அவ்வளோதான். நான் தள்ளி விடுறேன், தெரியுதா உங்களுக்கு? தெரியும்.
போகலாம். எத்தனை கீர் போட்டுக்கணுங்க போகலாம். இண்டிகேட்டர் அப்போ விட்டுருங்க. நம்ம ரோட்டில் போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் நமக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும். போகலாம். நம்ம ரோடு. ஆனால் நீங்கள் ஓடணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் விட்டால் மட்டும்தான் ஓட முடியும். ரைட்லேயே ஓடிடலாம். அந்த பஸ்ஸில் பின்னால் வண்டி வரல. ரைட்டில் ஏறி அவ்வளோதான். என்ன பண்ணுங்க 4வது கீர். நமக்கு 2வது கீருக்கே வேலை இல்லை. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் 3வது கீர் போட்டுக்கணும். போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு அந்த ரோட்டில் தான் போகணும். அந்த ரோட்டு போகக்கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ போடுங்க 4வது கீர். 4 கீர் போடுறது கட்டாயம் தான். அந்தந்த கீருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஸ்பீடு வந்தால் தான் போட முடியும். சரிங்களா? 4 கீர் இருக்குது, 5 கீர் இருக்குன்னு சும்மா போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. போடுங்க. போகலாம். இப்போ அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் வந்தால் தான் நீங்கள் அந்த கீரை மாற்ற முடியும். ஸ்பீடு டவுன் ஆனால் கீரையும் டவுன் பண்ணி ஆகும். ரோடு வருது, இவர் குறுக்க வராது, நீங்கள் எக்ஸைட் மிதிக்கிறீங்க, ஸ்டேரிங் ஆகிறீங்க, சீனெல்லாம் விட்டுட்டு பிரேக்கை பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். சரிங்களா? பிரேக் மிதிச்சா நின்றும். சரிங்களா? நான் சொல்கிற கான்செப்ட். பிரேக் மறுபடியும் மிதிக்கிறீங்க, கால் எடுங்க. நான் சொல்கிறேன். 1 செகண்ட் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் நிதானம். அந்த பயத்துக்குள்ளே வெளியே வாங்க. இங்கேயே நிறுத்தினா யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், வந்து கேட்காம. சரிங்களா? அந்த பயத்துக்குள்ளே போகாதீங்க. கிளச்சை பிடிச்சிக்கிங்க, போகலாம். செகண்ட் கியரில் இருக்கணும். ஒன்றும் இஷ்யூவில் போகலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட நீங்கள் ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிடுறீங்க. அந்த குழப்பத்துக்குள்ளே போனீங்கன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எத்தனை கீர் போடணும்? நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? இங்கே 2 டூ வீலர் குறுக்க போயிட்டுருக்கு. அங்கே ஒரு 4 ரோடு வருது. அதுவும் சிட்டிக்குள்ளே ஒரு 4 ரோடு, மெயினான 4 ரோடு வருது. நீங்கள் ஸ்லோ பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எக்ஸைட்டர் மிதிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. அப்படி போகக்கூடாதுல்ல. இதுக்கிடையில் ஸ்டேரிங்கும் நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு நிதானத்திலே இல்லை. நம்ம இப்போ ஓட்டி தான் பழகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம நிதானமாக தான் இருக்கணும். புரியுது உங்களுக்கு? என்னடா இவன் இவ்வளோ பேச நினச்சிக்காதீங்க. வேறு வழி இல்லை. பீஸ்ட் ஆகணும். இன்னொரு 2 டேஸ் போனால் தான் நான் பேசாமல் இருப்பேன். ஜாலியாக ஜிம்கானாவில் 2 நாள் ஆகணும். என்னங்க ஆகட்டும். பட் அதுக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஜாலியாக ஜிம்கானா தான். அவருக்கு 6 அடிக்கணும்னா அவ்வளோதான். கீரில் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா சிரமம் ஆகிக்கும். எத்தனை கீர் போட்டீங்க? 5. வெரி குட். 3வது கீர். இப்போ போடுங்க 4வது கீர். போடுங்க 4 போடுங்க. அப்போ நீங்கள் எத்தனை கீர் போட்டீங்க? 3. 5 நீங்கள் டக்குன்னு 3. நிதானமாக இருந்தீங்கன்னா தான் ப்ரோ ஃபாலோ பண்ண முடியும். ஆளு யாராவது வந்தாங்கன்னா சடனாக அவங்க வரத்தாங்க செய்வாங்க. இவங்க மத்தியில் தாங்க நம்ம வாழணும். ஏங்க நம்ம என்ன பிக் பாஸ் சேதுபதி மாதிரி பேசிட்டு இவங்க மத்தியில் தாங்க நம்ம வாழணும். வாழ்ந்து தாங்க ஆகணும். ஏங்கிறேன். மறுபடியும் 1 விஷயம் 5வது கீர் போட்டிங்க போகலாம். ஆனால் அந்த கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸைட் மிதிக்கிறீங்கிறது கீர் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அப்படியே நீங்கள் எக்ஸைட் மிதிக்கிறீங்க. நான் கேட்குறது புரியுதா? நீங்கள் எக்ஸைட் மிதிச்சா தான் அவங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம எக்ஸைட் மிதிக்காமே ஓட்டலாம் நினச்சிக்கங்க. இங்கே பிரேக் பிடிக்கணும். வண்டி நிதானமாக தான் பிரேக்கை பிடிச்சா ரைட்டு. கீர் டவுன் பண்ணி இருக்குன்னா அறிவு இருக்கா இல்லைன்னு தெரியல. போடுங்க 3வது கீர் போடுங்க. அண்ணா 3வது கீர் போடுங்க. 4வது கீர் போட்டால் போகாது. போகலாம். எக்ஸைட்டை மிதிக்காதீங்க ப்ரோ. 4 நாளாக சொல்கிறேன் ப்ரோ, மிதிக்காதீங்கன்னு. அதை மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே ப்ரோ. பயப்படாதீங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். போகலாங்க. பட் நம்ம 4வது கீர் போட்டுருக்கோம். போகலாம். அவர் நம்ம கார் நடிக்கல, எக்ஸல் கார் நடிச்சார். அவரை விட்டுருங்க, போட்டோம். எக்ஸைட்டர் மிதிக்காதீங்க ப்ரோ. அந்த மெயின் செட்டுக்குள்ளே வாங்க. மிதிக்கக்கூடாது. நம்ம மெயில்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். மெயில்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்குள்ளேயே வாங்க. போகலாங்க. வண்டி நிதானமாக போகுதில்ல, அப்படியே புஷ் பண்ணுறீங்க. இப்போ எப்படி டீசெண்டாக போகுது இல்லையா? உங்களுக்குள்ளே பயம் வராது. நீங்கள் மிதிச்சிங்கன்னா பயம் வந்துடும். அதை புரிஞ்சுக்குங்க.
ரிலீஸ் பண்ணிங்க வண்டி போகும். பிரேக்கை பிடிச்சி நிறுத்திட்டீங்க. நடு ரோட்டை நிறுத்தலாமா நிறுத்தக்கூடாது? நிறுத்தக்கூடாது. போகலாங்க போகலாங்க போகலாங்க. பிரேக் எடுக்கலாமா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போடணும்ல. போகலாங்க. ஏதோ டிரைவிங் ஸ்கூல் வண்டின்றங்காட்டி பரவாயில்ல. போகலாங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. இப்போ 2வது கியர் போகலாங்க. எக்ஸலேட்டர் மெயிலில் யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான். மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அடிக்குது. டக்குன்னு பிடிக்கணும். போகலாங்க போகலாம். அந்த இது வர்றதை நீங்கள் இங்கேயே யோசிச்சு இங்கேயே அதுக்கேற்ற மாதிரி போக ஆரம்பிச்சிடணும். போயிடுச்சுங்களா? பட் கீர் என்ன பண்ணியிருக்காங்க? டவுன் பண்ணியிருக்கேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? பட் அதுக்கு முன்னாடி கிளச்சை பிடிக்கணும்னா பிடிக்கக்கூடாதுங்க. கிளச்சை வந்து இப்படி பிடிக்கணும். இப்படி பாதியில் பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிக்கணும். புரியுதுங்களா? போகலாம். நேரம் போகலாம். நேரம் போகலாம். நம்ம ரோடு இது எவ்வளோதான் போகலாங்க. நேரம் போகலாம். அண்ணா செகண்ட் கீருக்கு இங்கே வேலையில் 3வது கீர் போடுறீங்க. போகலாம். நிதானமாக இருங்க. தலைமண்ணா அது ஏன் புரிய மாட்டேங்க? அந்த நிதானத்துக்குள்ளேயே வாங்க. அந்த குழப்பம் அடையாதீங்க. 3வது கீர் போடுங்க. போ எப்போ என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா அப்படிங்கிறீங்களா? நீங்கள் நிதானமாக இருந்தால் தான் அது தெரியும். அதை ஃபீல் பண்ண முடியும். போகலாம் 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 போகலாம். வண்டி போகலையே நெக்ஸ்ட் சைட்டு மிதிக்கிறீங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த நிதானத்துக்குள்ளே வாங்க. இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சுங்க சொல்லணும்னா? நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டு மண்டே வந்தோம்னா மறுபடியும் சிரமம் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 days கேப் ஆயிடும். கம்பல்சரி 2-3 days கம்பல்சரி கேப் ஆயிடும். பட் நீங்கள் நிதானத்துக்கு வீட்டுக்குள்ளே போனோடனே பெட்ஷீட்டை போத்தோன்னே எனக்கு இதுதானா நினப்பு வருது. வேறு ஒரு நினப்பும் வர மாட்டேங்குது. நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது கூட சும்மா செகண்ட் போடுங்க. நம்ம ரோடு லெஃப்ட்டு. அது அடுத்தவங்க ரோடு. போகலாங்க. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிக்கணும். போகலாங்க. ரெண்டாவது கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாதுண்ணா. அண்ணா போகலாண்ணா. கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாதுண்ணா. இங்கே தான் இருக்குது நம்ம ஆஃபீஸு. 3வது கீர் எக்ஸைட்டு காலை எடுத்துமா தம்பி. இங்கே தான் ஆஃபீஸு. மெயின் ஆஃபீஸ். மெயின் இன்னொன்று இருக்குது. அந்த பிஎஸ்எல் ஆஃபீஸ் அந்த புளி வண்டி வச்சுருந்தாங்களே அங்கே லெஃப்ட் சைடில் தான் மெயின் ஆஃபீஸு. இது ஒன்று. 2வது 3வது புரியல. ஆமாம். மொத்தம் இப்போ 1 2 3 4 5 ஹவுசிங் வீட்டில் ஒன்று இருக்குது. காங்கேய ரோட்டில் ஹவுசிங் வீட். நேராக போகலாம். டக்குண்ணா அவர் போகிறாரு பார்த்தீங்களா? நம்ம இங்கே போகிறோம், அவர் இங்கே போகிறாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த காரை பார்க்காதீங்கன்னா, ஆனால் நீங்கள் ரோட்டில் உங்களை சார்ந்து சுற்றி இருக்கவங்கள யாரையுமே பார்க்காதீங்கன்னா, நீங்கள் ஓடணும். ரேஸில் ஓடுறீங்க. நீங்கள் உங்கள் பின்னால் ஓடி வரவனே சைடில் ஓடி வரணுமே பார்ப்பீங்க. நீங்கள் முன்னால் நீங்கள் ஓடுறது எப்படி தான் பார்ப்பீங்க. கணக்கு புரியுதா? அதனால் நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கவங்க யாரையுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். அவங்களாம் அந்த இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற சீட்டில் பழகும்போது இவங்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு பூதம் மாதிரி தெரியும். சரிங்களா? யார் எப்போ வருவாங்க என்ன போவாங்கன்னு உணர முடியாது. அதனால் நீங்கள் அவங்களெல்லாம் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். அவங்க நீங்கள் போகிறாங்கன்ற மைண்ட் செட்டை விட்டுருங்க. அவ்வளோதான். கார் ரெடிங்க ஐயா. கார் ரெடிங்க. உங்கள் ரேட்டை ஃபில்லப் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் அதுக்குள்ளே ஃபீல் பண்ணுங்கள். மறுபடியும் அவர் பார்த்துட்டே இருக்காதிங்க. நீங்கள் நமக்கு இடம் இங்கே காலியாக இருக்குது. அவ்வளோதான். அவர் வாட்டுக்கு அவர் போயிடுவார்.
அம்மா போய்க்குவாங்க, பயப்படாதீங்க, நம்ம லெஃப்ட்டுக்கு போயிடலாம். கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? அவங்க போகிறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறாங்கிறதுலாம் கிடையாது. பட் இப்போ ஸ்பீட் டவுன் ஆயிடுச்சு, நம்ம கீரையும் டவுன் பண்ணியிருக்கணும். போகலாம். கரெக்டு தானே? கரெக்டு. ஸ்லோ பண்ணி எடுக்கிறதா வர மாட்டேங்குது. இப்போ இருக்கா சொல்லுங்க. ஸ்லோ பண்ணி எடுக்கிறது அது மட்டும் வர மாட்டேங்குது. ஆமாம். கிரண், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, இவர்கிட்டயே மறுபடியும் காட்டுறோம். சரியா? ஏங்கண்ணா இந்த நிதானத்துக்குள்ள வாங்கண்ணா, எல்லாமே வந்துடும். நிறையா வரணும், கீரு போடணும், கிளச்சு போடணுங்கிறதெல்லாம் இன்னும் நிதானம் வரணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பட் நீ 5 டேஸ் தான், இன்னும் 10 டேஸ் இருக்குது, இன்னும் 10 நாள் நம்ம என்ன பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் இன்னும் நிதானத்துக்குள்ள இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, மறுபடியும் ஸ்லோ பண்ணி எடுத்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வரமாக எடுத்துக்கலாம். வாங்க, நிதானமாக வந்துடும். மேலே இன்னும் வந்துடும். நிறுத்திக்க. மறுபடியும் மூவ் பண்ணுங்க. இந்த எப்பப்போ கிளச்சை யூஸ் பண்ணணும், எப்பப்போ பிரேக்கை யூஸ் பண்ணணுங்கிறத நீங்களே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். ஆஃபீஸ் போய் கீர் போடுறேங்கிறீங்க. சும்மா என்னடா கையை வச்சு இப்படி இப்படி ஆடிட்டு இருக்காங்கிறாங்க. எழுதிட்டு மறந்துட்டீங்க, தெரியுதா உங்களுக்கு? சரி, அந்த 1 2 3 மெயின்ட்டுக்கு வந்துடுங்க. பட் இதையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். நீங்கள் வேறு இன்ஸ்டாகிராமில் இல்லையா? இருந்தா போகிறேண்ணா. ஏன்னா பிரேக் விட்டுருங்க ப்ரோ. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதாவது நான் சொல்கிற ஒரே விஷயம், அதை அப்படியே மெயினில் வச்சுக்கங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளச்சு 1 2 3ல நிறுத்துங்க. பார்க்கலாம், நிறுத்துங்க. பிரேக் விட்டுருங்க. பிரேக் மொத்தமாக கால் எடுத்துருங்க. போகுதா? வண்டி போயிடுச்சு. மறுபடியும் கிளச்சு 1 2 3 1 2 3ல பிடிச்சிங்க. அப்படியே நான் சொல்கிறத மெயினில் நல்லா பதிவு பண்ணிக்கணும்னா, கிளச்சை ஃபஸ்ட்டு கீழே இருக்கும். கிளச்சை 1 2 3ல இப்படி பிடிச்சி நிறுத்துங்க. ஒரு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு நிறுத்துங்க. அப்படியே நிறுத்திங்க. உதருதா? பிரேக் விட்டுருங்க. வண்டி போகுதா? ஆனால் போகுதா இல்லையாண்ணா? அவ்வளோதான் நான் மெயின் செட்டு. மறுபடியும் நிறுத்துங்கண்ணா. நான் சொல்கிற விஷயத்தையா இதை பதிவு பண்ணுங்க. நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் செய்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுங்க. கிளச்சை திருப்பி பிரேக் போடுறோம்னா புரியல. இப்போ பிரேக் போடும்போது ஃப்ரண்ட்டில் இப்படி போயிட்டு வரணும். ஆமாம், அதுக்கு என்ன காரணம்? டக்குனு இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? பிரேக் மெயில்டாக மிதிக்கணும். அதனால தான் பிரேக்கில் பெருவிரல் வைங்கன்றேன். மறுபடியும் மூவ் பண்ணுங்க. பார்க்கலாம், போகுதா? மறுபடியும் நிறுத்துங்க. சரிங்களா? இது நீங்கள் தான் ரிவைண்ட் பண்ணணும். நம்ம இந்த அளவுக்கு மிதிக்கிறோம், இந்த அளவுக்கு மிதிக்கிறோம். பிரேக் நீங்கள் இன்னும் பிடிச்சி தான் இருக்குது. கிளச்சு 4வது சைடில் வந்துட்டீங்க. அதை 1 2 3ல பதிவு பண்ணிக்கிங்க. அது அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கியரில் 1 2 3 தான். சரிங்களா? போதுங்களா? அதை மெயினில் அப்படியே சேவ் பண்ணிடுங்க. அது அவ்வளோதான். பச்சை குத்துன மாதிரி எழுதிடுங்க. 2வது கியர். நமக்கு இன்னும் நிறையா ரோடு இருக்குன்னா, இந்த ஸ்பீட் பிரேக் ரோடு இருக்குது, சந்து ரோடு இருக்குது, ஏகப்பட்ட இடங்களில் ஓட்டணும். நீங்கள் இதை பதிவு பண்ணி அதை திரும்ப ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். கீர் மாற்றணுங்கிற மைண்ட்லாம் யோசிக்காது. நம்ம நிதானமாக இருக்குமா, இந்த கீரில் கரெக்டாக போகிறோமா? மாற்ற வேண்டியது. நீங்கள் கீர் மாற்ற தேவைங்களா மாற்றிக்கலாம். நீங்கள் நம்ம இப்போ 4வது கீர் போடணும், 3வது கீர் போடணும், 2வது கீர் போடணும், கன்ஃபியூஷன்லாம் ஆகாது.
நம்ம இந்த கீரில் கரெக்டாக போகிறோமா, இந்த இடத்துல நம்ம சரியாக வண்டியை ஓட்டுறோமாங்கிற மைண்ட் செட்லேயே இருங்க. மெயினான விஷயம், இவங்க யாரை பார்த்து பயப்படாது. என்ன சொல்ல போனால் போகலாம். 4வது கீர் போடலாமா, 2வது கீர் போடலாமா, அது வாட்டுக்கு போட்டாட்ட 3 நேரம் போயிட்டு இருக்கு. ஸ்லோவாக இருக்குங்கண்ணா. சரி, அதனால் கியர் கம்மி பண்ணிட்டு போகலாங்க. ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிரைவிங் முடிச்சுன்னா ஒரு வண்டி ஏசிதுன்னா ட்ரை பண்ணி மறுபடியும் ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எடுத்து ஓட்டிக்கிட்டே இருங்க. சப்போஸ் ஒரு 1 மந்த் கேப் விட்றான்னா மறந்து போயிருமாண்ணா? கம்பல்சரி பாருங்க. 1 மந்த்துக்கே வேணாம். வேறு யாருக்குமோ மறக்காதோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு கண்டிப்பாக மறந்து கம்பல்சரி 50% மறந்துடும். ஐயோ, அவ்வளோ மறுபடியும் ஒரு 3500 கையில் கொடுத்துட்டு அண்ணா 15 கிளாஸ் வரும்னு சொல்கிற மாதிரி ஆகிக்கும். என்னங்க, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவேண்ணா. உங்களுக்குள்ள ஒரு நிதானம் இல்லை. உங்களோட நிப்பாட்ட 8வது கீர் போட்டு போகும். ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இந்த இதில் போயிடலாமான்னு பார்க்கணும். இதில் போக முடியாது. வண்டி ரேஸ் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்படியெல்லாம் இல்லை பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. நீங்கள் 15 நாள் டிரைவிங் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது மெயினில் பதிவாயிடும். அது அவ்வளோதான். 15 நாள் நீங்கள் டிரைவிங் கிளாஸ் ஓடிட்டாலே உங்கள் மெயினில் அது சேவ் ஆயிரும். நீங்கள் மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி ஓட்டும்போது, யார் வண்டி ஓட்டும்போது அப்படி இல்லைனா இந்த இடத்துல செகண்ட் கீர் போகிறோம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வந்துடுவீங்க. பட் அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். சரிங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம வயசு போல 35 போயிடுச்சு. ஆமாம், அதனால் அது அப்படி தான் இருக்கும். இங்கடா இதில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? நம்மளாம் பிரச்சனையை விட்டு தவிர்த்து வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம யார்ட்டையும் பிரச்சனைக்கு போகக்கூடாது, 9 போகக்கூடாது, மெயின் செட்டுக்குள்ளே போயிட்டோம். தெரிஞ்சுங்களா? பின்னால் உட்காந்துருக்கேன் வரேன். அவனுக்கு 2 பேருக்கு அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு 2 பேர் போடாதே அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் தூக்கிட்டு போயிடுற மெயின் செட்டு அவனுக்கு ஏஜ். அதனால் அவனுக்கு அப்படி தான் இருப்பானுங்க. நமக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, பையன் இருக்குது, அவங்கள பார்க்கணும். நம்ம யூனியல்கிட்ட ஏன்டா 9 வச்சுட்டு சாரினான்ட்டு போயிடலாங்கிற மெயின் செட்டு நம்ம வந்துட்டோம். தெரிஞ்சுங்களா? நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டேங்காட்டி நமக்கு அதெல்லாம் யோசிக்க தோணும். போடுங்க, 3வது கீர் போட்டு 4வது கீர்லாம் வாங்கிட்டு தப்பு இல்லை, போடுங்க. போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுங்க. உங்களுக்கு எங்கே சேஃப்டியோ, வண்டி எங்கே ஓரமாக நிறுத்த முடியுமோ, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கே நிறுத்திக்கலாம். சரிங்களா? லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் வண்டி ரைட் போகக்கூடாது. கிளச்சு பிடிக்காமல் கீர் விழுகாது. கரெக்டுங்களா? நான் ஒரு தாண்டிக்கு போட்டான்னு நினச்சேன். பட் அவர் தாண்டுறவரு நீங்கள் கிளச்சையும் பிரேக்கி பிடிச்சி நிதானமாக எல்லாம் வரணும். வண்டி நம்ம கரெக்டாக ஓடணும். மூவ் பண்ணுறோன்னா இல்லை, பரவாயில்லைங்க, தப்பு இல்லை. மூவ் பண்ணுங்க. நம்ம வீட்டை பேரிகேட்டை போய் எடுத்துக்கோங்க. வண்டி ஆப்பிள் ஆகும். பேரிகேட்டு பண்ணி நான் சொல்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா வண்டி நம்ம நிதானம் உள்ளே போயிட்டோம்னா மறுபடியும் கோட்டை பூரா அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு A4 சீட் வாங்கி எழுதுகிற மாதிரி. அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் வண்டியை கூட நிறுத்திட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. மறுபடியும் A4 சீட்டை வாங்கி ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிப்பீங்களோ அங்கே தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கீர் போட்டால் மறுபடியும் நம்ம கிளச்சு 1 2 3 தான் எடுக்கணும். அப்படி தான் போங்க, மெயினுக்கு வந்துடுங்க. பட் கீரில் இருக்குது, நீங்கள் கிளச்சிருந்து கால் எடுத்துக்கிங்க, வண்டி ஆஃப் ஆகும். அங்கே யாரும் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறத மெயின் ரீமெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆஃப் பண்ணி தம்பி போகலாமா கிரண்?